மெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே அபியுத்தரணதரம் தசனக்ரலக்ன முஸ்தாங்குரங்கித இவாதீக பீவராத்மா உத்தூத கோரசலிலா ஜலதேருதஞ்சன் கிரீடாவராக வபுரேஸ்வர பாகிரோகாத். நாராயணியத்தினுடைய 12வது தசகத்திலே கிரீடாவராக, அதாவது பூமாதேவிய முதல்ல எடுத்துன்னு வந்த போது பூமாதேவியே குலுங்கினா மேருமலை ஆடித்து கங்கணம் மாதிரி இருந்ததுன்னு வர்ணிச்சவர். அதனால பூமாதேவி பயப்படக்கூடாதுன்றதுக்காக வராகமூர்த்தி ரொம்ப சாதாரணமா அமைதியா மலைகளோ நதிகளோ கடல்களோ குலுங்காம எடுத்துட்டு அப்படி மேல வராராம். ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. அப்போ குருவாயூரப்பா, உன்னுடைய ரூபம் எப்படி இருந்தது தெரியுமா? உத்தூத கோர சலிதா ஜலதேருதல் கிரீடாவராகவபுரீஸ்வர பாகிரோகதே. கிரீடாவராகமா இருந்தேன். நம்ம நிறைய வராகத்தை இப்ப பூவராகம், மகாவராகம், பலவிதமான வராக ஸ்வரூபத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட்டத்திரி நாராயணியத்துல சொல்ற ஒரு புது ரூபம் கிரீடாவராகம். கிரீடாவராகம்னா என்ன? விளையாட்டுக்காக வந்த ஒரு வராகமா, விளையாடிண்டே ரொம்ப சாதாரணமா அலட்சியமா அவ்வளவு பெரிய பூமியை, உன்னுடைய அவதாரங்களே ஒரு லீலத்தான், ஒரு கிரீடத்தான். அதுல வராக அவதாரம் இவ்வளவு வசந்து இருக்கே. இப்படிப்பட்ட நீ இந்த ரூபத்தை யார் தியானிக்கிறாளோ அவளை காப்பாத்தனம்னு முடிக்க போறார். மறுபடியும் நாராயண பட்டத்திரிக்கும் சுவாமி தேசிகனுக்கும் இருக்கிற ஒரு ஒத்துமை இருக்க. பூஸ்துதியில பார்த்தோன்னா பட்டத்திரி மத்திரம்தான் கிரீடாவராகன்னு சொன்னோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அவர் சொன்னதே சுவாமி தேசிகனுடைய பூஸ்துதியை படிச்சதுனால தான் இப்ப தெரியுது. ஏன்னா பூமாதேவியினுடைய ஒரு பெருமையையும் வராகவதாரத்தையும் வர்ணிச்ச சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சேயே பூஸ்துதியில ஒரு ஸ்லோகம் கிரீடாவராகன்னு ஆரம்பிக்கிறாரா. கிரீடாவராக தைத்தே கிருதினக்ஷிதிம் திராக சங்கிரந்தனஸ்ததிதரோபி திசாமதீசாக ஆமோதயந்தி புவனன் எலிகாஸ்ரிதானாம் அம்பத்வதங்கிரஜசம் பரிணாமபேதைகி. விளையாட்டா நீ பலவிதமான லீலைகள் புரிஞ்சிருக்க. தேசிகன் சொல்றது பட்டத்திரி சொல்ற விஷயம்தான். பல அரக்கர்கள், இந்திரன், திக்பாலகர்கள் எல்லாருக்கும் அதிகாரம் எதனால வந்தது? இவ்வளவு பேர் இந்திர பதவி அப்படின்ற ஒரு பெரிய பதவி அடைஞ்சு இந்திரன் சந்தோஷமா இருக்கா. தேவதைகள்லாம் அவரவர்கள் வாயுவோ அக்னியோ திக்பாலகர்களோ எல்லாருக்கும் ஒரு பெருமை கிடைச்சது. அந்த பெருமை எப்படி வந்தது தெரியுமா? நீ வராக அவதாரம் எடுத்து கிரீடாவராக ஒரு லீலையாக அப்படி எடுத்துன்னு வரக்கூடிய சமயத்துல தேவதைகள் எல்லாம் இவர் அந்த பூமியினுடைய மேல்மட்டத்துக்கு பூமாதேவியை தன்னுடைய கோரை கிழங்கு மாதிரி வச்சுட்டு வந்த போது அவரை சுத்தி நின்றுண்டு தேவேந்திரன், திக்பாலகர்கள், 33 கோடி தேவதைகள் எல்லாரும் பூமாதேவியினுடைய திருப்பாதங்கள், சுவாமி வராகனுடைய திருப்பாதங்கள், ஏன்னா நாளும் தரிசனம் அளிக்கக்கூடிய அழகான ஒரு ரூபம். இவர் மடியில வச்சிருக்கிறதுனால அந்த அம்மா தன்னுடைய திருவடிகளை தொங்க போட்டு இருக்கா. இப்ப திருக்கோயில்கள்ல தரிசனம் பண்ணா மாதிரி வராக சுவாமியினுடைய பாதமும் நல்லா தெரியறது. ஏன்னா ஒரு பாதத்தை முன்ன வச்சு இன்னொரு பாதத்தை பின்னாடி வச்சு அந்த பூமியினுடைய அந்த கடலுக்கு மேல நடக்க ஆரம்பிச்சுட்டார். இவருடைய இரு திருவடிகள், பூமாதேவியினுடைய திருவடிகள் ரெண்டுத்தையும் அப்படியே தேவதைகள் அப்படி தொட்ட போது பூமாதேவி வராக சுவாமியினுடைய பாதத்துல இருந்த அந்த பூமியினுடைய துகள்கள் இருக்கே, அந்த துகள்கள் இவா தலைமையில தெளிச்சதான். யார் பேர்ல? இந்திரன், 33 கோடி தேவதைகள். அந்த ஒரு மண்ணு பட்டதுனாலேயே இவாளுக்கு அவ்வளவு பெருமை வந்துருத்துன்னு சொன்னால் உன்னுடைய ரூபம் இருக்கே எப்படிப்பட்ட கிரீடா வராகம்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பன்றிய உருவமோ பார்வினையாட்டதாம் ஒன்றியே பூமியை வெளிக்கொணர்தினை நன்றென போற்றுவோர் நலிவச் சுற்றியே இன்றுனை யாய் அருள் என்றோ செய்கவே.
பாகி ரோகாத்து. குருவாயூரப்பா, இந்த சரித்திரத்தை கேட்கிறவா அத்தனை பேருடைய ரோகத்தையும் நீ நீக்கி பூமாதேவியை நீ மீட்டுண்டு வந்தது போல பூமியில இருக்கக்கூடிய எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ மீட்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை 12வது தசகத்தோட இவர் முடிக்கிறாராம். முடிச்சுட்டு வராகவதாரம் இன்னும் முடியல. இரண்யாக்ஷன் வதமாகணும். யஜ்ஞவராக மூர்த்தியாக தசகத்தை முடிக்கச்சே பட்டத்திரிக்கு அவர் குருவாயூர்ல சேவை கொடுக்கணும். அதனால அடுத்த தசகமான 13வது தசகத்திலையும் வராகவதாரத்தினுடைய பெருமைகள், வராக சுவாமி இரண்யாக்ஷனோட பண்ண ஒரு விளையாட்டான ஒரு யுத்தம், அவனை அழிச்ச விதம், அதுக்கப்புறம் பூமாதேவியோட தான் எல்லாருக்கும் காட்சி கொடுத்ததை எல்லாம் அடுத்த தசகத்துல வர்ணிப்பதற்காக 13வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு பட்டத்திரி தயாராகிறார். அவர் தயாராகட்டும். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம் உங்களுக்கு நினைவில் இருக்கும். ஸ்ரீமுஷ்ணம் கஷேத்திரம் சிதம்பரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலேயும் விருத்தாச்சலத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கஷேத்திரத்தில் உயர்ந்த புஷ்கரணியான நித்திய புஷ்கரணியிலே இருக்கக்கூடிய அஸ்வத்த மரத்தை நாம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அழகான ஒரு மரம். இந்த மரத்தோட ஒரு பெரிய பெருமை என்ன அப்படின்னா, ஒரு கோணத்திலேருந்து இந்த மரத்தை நாம் தரிசிக்கும் போது வராக சுவாமி போலவே இந்த மரமும் காட்சியளிக்குமா. அஸ்வத்த நாராயண விருட்சம்னு இருந்தா கூட நம்முடைய பார்வைக்கு வராக விருட்சமாக, வராக சுவாமியை பல பரிணாமத்தில் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப சொன்னோம், கிரீடா வராகமாக கூட போன ஸ்லோகத்தை முடிக்கச்சே பட்டத்திரி சொன்னார். ஆனா ஸ்ரீமுஷ்ணத்துல மாத்திரம்தான் வராக விருட்சம், அந்த ஒரு மரமே வராக சுவாமி போல நமக்கு காட்சியளிப்பதனால இது தெய்வீக மரமாக கருதப்படுறதா. அதனால தான் வராக சுவாமி இந்த மரத்துக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தையே பண்ணியிருக்கார். அதாவது சாதாரணமா இந்த அரச மரங்கள்லாம் நம்ம ஒரு சில கிழமைகள்ல தான் தொடலாம், செவ்வாய்க்கிழமையில தான் அப்படின்னு அதனுடைய ஒரு புராணம் கூறுறது. அதே சந்தர்ப்பத்தில் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு மேல் வலம் வரவும் கூடாது. இது போன்ற மரங்களை நம்ம தொடவும் கூடாது. ஏன்னா ராத்திரிக்கு மேல அதுல பிரம்மராட்சஸ் வந்து தங்கறதுன்றதுனால ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனால் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வராக விருட்சம் அஸ்வத்த நாராயண விருட்சத்தை சுவாமியே சொல்லியிருக்காராம். இந்த ஒரு மரத்தை மாத்திரம் எந்த கிழமையிலையும் எந்த நாள்லயும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்து தொடலாம். இது மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறதுனால இந்த தலவிருட்சமானது உயர்ந்த விருட்சமாக இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே இந்த ஒரு புஷ்கரணியில அழகான ஒரு சன்னதி. இதோ அதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். ஆகா, ஆச்சரியமாக இங்கும் நமக்கு பலவிதமான திவ்ய தரிசனங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. சுவாமி கருடன் பெரிய திருவடியாக நமக்கு காட்சியளிக்கிறார். அதே போல ஆஞ்சநேய சுவாமி ஒரு சிறிய திருவடியாக இங்க காட்சியளிக்கிறார். ரெண்டு பேருக்கும் நடுவுல அழகான ஒரு லட்சுமி நரசிம்மனுடைய மூர்த்தி. இவ்வளவும் இந்த புஷ்கரணியில அமைஞ்சிருக்கக்கூடிய கரையில இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில இருக்கிற ஒரு சின்ன சன்னதியில இருக்குன்றத நாம போச்சே தரிசனம் பண்றதுக்காக நம்முடைய நினைவுல வச்சுக்கணும். லட்சுமி நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலத்தோட 4 கைகள் சதுர்புஜங்களோட இங்க எழுந்தருளி இருக்கார். அப்ப அந்த சதுர்புஜங்கள்ல 2 கை சங்கு சக்கரமாகவும் மற்றொன்று அபயகஸ்தமாகவும் நமக்கு அபயத்தை அளிக்கிறது. வழக்கம் போல மகாலட்சுமி லட்சுமி நரசிம்மரா இருக்கிறதுனால தன்னுடைய திருவடியை தொங்க விட்டு மடியில இருக்கா. அவருடைய 4வது கையானது மகாலட்சுமியை அணைச்சுண்டு கீழே விழாம இருக்கு. அரவணைக்க கூடிய சேவை. அதாவது மகராக மூர்த்திக்கும் நிருசிம்மனுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை உண்டுன்னு அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 2 பேருமே இந்த சகோதரர்களை அழிக்க வந்தவா. இரண்யாக்ஷன் இரண்யகசிபுன்றவா ஜெயவித்யாளுடைய முதல் பிறவி, கோபமே பிரதானமாக வந்தவா. அதுல மூத்தவனான இரண்யாக்ஷனை வராக சுவாமி அவதாரம் எடுத்தார். தம்பியான இரண்யகசிபுவை பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து அழிக்கிறார். ஆக 2 பேருக்கும் அதனால தான் சிம்மாச்சலம்ன்ற ஒரு கஷேத்திரத்துல ஆந்திரால வராக நரசிம்மன்றே பேர் அந்த சுவாமிக்கு. 2ம் கலந்த ஒரு உருவமாக இருக்கார். ஸ்ரீமுஷ்ணத்திலேயே நமக்கு ஒரு பெரிய ஒத்துமை. நாம இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சன்னதிகள்ல லட்சுமி நரசிம்மனுக்கு பக்கத்திலேயே அழகாக இடுப்புல கைய வச்சுண்டு ஒரு வராக மூர்த்தி எப்படி உள்ள மூலமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணமோ அதே ரூபத்தோட இங்க நமக்கு காட்சி அளிப்பது. இங்கு வராகர் தனியாகவும் நரசிம்மர் தனியாகவும், ஆந்திர தேசத்துல சிம்மாசனத்துல வராகமும் நரசிம்மமும் கலந்து ஒரே ரூபத்தில் இருப்பதுதான் 2க்கும் வித்தியாசம். ஆக பெரிய திருவடியான கருடன், சிறிய திருவடியான ஹனுமான், லட்சுமி நரசிம்மர், வராகமூர்த்தி இவர்கள் அனைவரையும் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய
மத்வாச்சாரியருடைய விக்கிரகத்தையும் நாம் இங்கோது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆம், மத்வாச்சாரியர் தான் விக்கிரக ரூபத்திலே இவர்களை ஆராதிக்கக்கூடிய அழகான ஒரு சொரூபத்தோடு இருப்பதும் நமக்கு இங்கு மகிழ்ச்சியான தரிசனத்தை அளிக்கின்றது. இதோ குருவாயூருக்கு 13வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை எவ்வாறு பட்டத்திரி ஆரம்பிக்கின்றார் என்பதை கேட்பதற்கு நாம் தயாராகிவிட்டோம். அவரும் குருவாயூரப்பனிடத்திலே தொடங்கிவிட்டார். கிருஷ்ணா இரண்யாக்ஷம் தாவத் வரத பவதல் வேஷன பரமோகம் சரல்தம் சம்வர்த்தே பயசி நிஜஜங்கா பரிமிதே பவத் பக்தோ கத்வா கபடபடுதிர் நாரத முனிகி சனைருச்சேனந்தனுஜமபி நிந்தமஸ்தவபலம். வரதா வரதான்னு நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பன வரம் தரும் வரதராஜனாக கூப்பிடுறது நாராயணியத்துல முக்கியமான இடங்கள்ல வரும். அதே ஒரு பாவத்துல இரண்யாக்ஷம் தாவத் வரத, எல்லாருக்கும் வலத்தை அளிக்கக்கூடிய குருவாயூரப்பா தாங்கள் அந்த பூமாதேவியை அபகரணம் பண்ணிட்டு நேர கிடுகிடுன்னு மேல வந்துட்டேன். அப்ப இரண்யாக்ஷனுக்கு என்னாச்சு? நமக்கு ஒரு விஷயம் கவனத்துல இருக்கும். போன தசகத்தினுடைய நடுவுல இரண்யாக்ஷன் பூமாதேவியை அபகரணம் பண்ணிட்டு ரசாதல லோகத்துல வச்சுட்டு சுவாமி எங்க இருக்கார் அப்படின்னு தேடிண்டு அவன் போயிட்டே இருக்கான். அவன் மேல வந்துட்டான். அவனுக்கு தெரியாம பகவான் வராக அவதாரம் எடுத்து நேர ரசாதல லோகத்துக்கு போய் அவன் காவல் வச்ச அசுரர்கள் எல்லாரையும் ஒரே சமயத்துல அழிச்சுட்டு பூமாதேவியை மீட்டுண்டு வந்துட்டார். இவர் பூமாதேவியை மீட்டுண்டு கிளம்பி போயிட்டார்ன்றது இரண்யாக்ஷனுக்கு தெரியாது. குருவாயூரப்பா அவன் ஏன்னா மறுபடியும் ரசாதலத்துல போய் பார்க்கல. அந்த சமயத்துல மகாவிஷ்ணு எங்க இருக்கார் பூமாதேவியை மீட்டுண்டு போறதுக்கு அவர் வந்துதானே ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட சரல்தே வயசி நிஜஜங்கா பரிமிருத்தே அப்படியே உன்னை வந்து தேடிண்டே இருக்கான். உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. குருவாயூரப்பா என்ன ஆச்சரியம்! பவத் வேஷணபரே, பக்தாலும் உன்னை தேடுறா, துஷ்டர்களும் உன்னை தேடுறா. பக்தர்கள்லாம் பக்தியினால உன்னை தேடின்னு இருக்கா, துஷ்டர்கள் உன்னோட இருக்கக்கூடிய ஒரு விரோத பாவத்தோட தேடுறா. அப்போ அந்த பிரளய ஜலமே இரண்யாக்ஷனுக்கு தேடிண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல கால அளவு தான் இருந்துதான். நிஜஜங்கா பரிமிதே வீரனோ. அதனால பட்டத்திரி அந்த வராக சுவாமியினுடைய உருவத்தை எந்த அளவுக்கு வர்ணிச்சாரோ அதே போல இரண்யாக்ஷனுடைய உருவத்தையும் வர்ணிக்கிறாராம். அவ்வளவு ஆகிருதியோட அவன் கம்பீரமா எங்க தேடுறான். அப்ப உலகத்துல மூழ்கின அந்த ஜலம் எல்லாம் வந்து அவனுடைய பாதத்தினுடைய அளவுக்கு தான் இருக்கான். பவத் பக்தி கத்வா கபடபடுதி நாரத முனிகி. அப்ப நாரதர் பார்த்தார், இந்த விளையாட்டை முடிச்சு வைக்கணும். நாம இவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல வராக சுவாமி பூமாதேவி எடுத்துட்டு போறதும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம இவன் தேடுறதும் சரியில்லை. இரண்யாக்ஷனை பார்த்து விஷயத்தை முடிக்கணும்னு குருவாயூரப்பா நாரதர் வராகவதாரத்துல நுழையிறாராமேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இந்த புஷ்கரணியில் நாங்கள் படப்பிடிப்புக்கு சென்ற போது அங்கு அவர் உத்தராதி மடத்தில் எழுந்தருடைய யஜ்ஞவராக மூர்த்தி உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் அடுத்த பகுதியில் தொடர்ந்து கேட்கலாம்.